Hey guys, welcome back to my YouTube channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி எவ்வளோ நல்ல இமேஜ் எடுக்கிறது, நல்ல ஒரு குவாலிட்டியான இமேஜ் எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த செஷனில் யூஸ் பண்ண போகிறது iPhone XR 2018-19 மாடல். இதில் ஒரு லென்ஸ் தான் இருக்குது. இதில் 3 லென்ஸ் 2 லென்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ ஒரே லென்ஸ், அந்த ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ எஃபெக்டிவாக நல்ல பிக்சர்ஸ் எடுக்க முடியும் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஃபோன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சொல்ல போகிற ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் வந்து எல்லா ஃபோனுக்குமே பொருந்தும். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி எந்த இதுவும் இல்லை. ஸோ நான் இந்த XR யூஸ் பண்ணி ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் மூலிமா அந்த 5 பாயிண்ட்ஸையும் நான் கவர் பண்ணுறேன். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, சைல்டிஷாக இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. உங்கள் லென்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபோனை வந்து பேன் ஜோப்பில் வைக்கிறோம், கையில் வச்சுட்டு நிறையா டைம் டேபிளில் வைக்கிறோம். ஸோ அப்போல்லாம் நிறையா இந்த குப்பை வந்து அந்த லென்ஸோட மேலே இருக்கும், குட்டி பார்ட்டிகல்ஸாக. அது நீங்கள் எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணும், பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும். அது மேபி சில பேர்த்துக்கு தெரியாது, பட் இந்த மைன்யூட்டாக நம்ம அந்த ரெண்டுத்தையும் செக் பண்ணோன்னா தெரியும். டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கும்போது இமேஜ் குவாலிட்டி பயங்கரமாக அடி வாங்கியிருக்கும், டஸ்ட்லாம் தொடச்சிட்டு எடுக்கும்போது பயங்கரமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், க்ளீன் யுவர் லென்ஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட், கிரிட்டுங்கிற ஆப்ஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன் ஃபோட்டோகிராஃபி ரூலில். ஸோ அந்த கிரிட்டை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஐஃபோனாக இருந்தால் செட்டிங்ஸ், கேமரா, கிரிட் ஆப்ஷன் ஆன். இதே நார்மல் ஃபோனாக இருந்தால் நீங்கள் அந்த கேமராலேயே நீங்கள் பார்க்கலாம். மேலே செட்டிங்ஸ் போனீங்கன்னா 3x3 கிரிட், 9x9 கிரிட். ஸோ நிறையா கிரிட்ஸ் இருக்குது. நமக்கு 3x3 கிரிட்டே போதும். லைக் 3 லைன்ஸ் வந்துடும் அந்த கிரிட்டில். ஸோ அதான் இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த கிரிட் ஆன் பண்ணி நான் இருக்க லொக்கேஷனில் என்னால் என்னென்ன பிக்சர்ஸ் எடுத்து காட்ட முடியும், ஸோ எப்படி வச்சு எப்படி அந்த கிரிட்டை யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு, செட்டிங்ஸில் சர்ச் கேமரா, அதில் கீழே அதில் வந்து கிரிட் காம்போசிஷனுக்கு கீழே கிரிட் இருக்கும். ஸோ அந்த கிரிட்டை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆஃபில் இருந்தால் அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஸோ இப்போது ஆப்வியஸாக நீங்கள் கேமராக்குள்ளே போய்க்குங்க. ஸோ இப்போ நான் இங்கே ஒரு இடத்துல இருக்கேன். ஸோ இந்த இடம் வந்து சுற்றி ஒரு நல்ல லொக்கேஷன் தான். ஸோ நான் என்னோடய கேமராவில் இங்கே இருக்க இந்த லொக்கேஷனை எப்படி அந்த கிரிட் யூஸ் பண்ணி எவ்வளோ எஃபெக்டிவாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு இடம் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னா, இதில் ஒரு லேண்ட்ஸ்கேப் தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ எனக்கு நேராக ஒரு நிறையா மரம் இருக்குது, மேலே ஸ்கை, கீழே ஆப்வியஸாக ஒரு லேண்ட் இருக்குது. ஸோ இப்போ அந்த கிரிட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப இங்கே கீழே பிளாங்க் ஸ்பேஸ் காட்டல. ஸோ இப்போ எனக்கு அந்த மரம் தான், அந்த சென்டரில் இருக்க அந்த ஒரு மரம், அதுதான் அந்த மரம் தான் நமக்கு இப்போ மெயின். ஸோ அந்த மெயினான இடத்த வந்து நான் சென்டரில் வச்சுட்டேன். அந்த கிரிட்டோட சென்டரில் அந்த மரம் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே அந்த ஸ்கையோட ஸ்பேஸையும் அதுக்கு கீழே அந்த நார்மலான ஸ்பேஸையும் வச்சுட்டேன். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த மரம் வந்து சென்டரில் இருக்குது. ஸோ அந்த மரம் சென்டர்லேயும் மேலே ஸ்கையும் இதுவும் எம்டி ஸ்பேஸுங்கிறது இந்த பிக்சரில் நிறையா இல்லை. ஸோ அந்த எம்டி ஸ்பேஸ் இல்லாமல் எப்படி எடுக்கணும்னா, நீங்கள் அந்த கிரிட் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி எது தேவையோ அந்த ஆப்ஜெக்டை மெயினான இடத்துல லைக் சென்டர் ஆஃப் த கிரிட்டில் வச்சு எடுக்கும்போது நல்லா வரும். ஸோ நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் அந்த சென்டர் ஆஃப் த கிரிட்லேயும் வைக்கலாம். அந்த ஒவ்வொரு லைன் சேர்ற பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு எட்ஜஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எட்ஜ், செகண்ட் எட்ஜ், தேர்ட் எட்ஜ், அந்த ஒவ்வொரு எட்ஜில் வச்சு எடுத்தாலும் இந்த பிக்சர் வில் பி லுக்ஸ் நைஸ். அது ஒவ்வொரு இடத்த தவிர்த்து ஒவ்வொரு பொருளை தவிர்த்து அந்த பிக்சர்ஸ் மாறும். தேர்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ்போஷர். ஸோ எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருக்க இடம், ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இப்போ என்னோட மூஞ்சியில் சன்லைட் அடிச்சிட்ருக்கா, ஸோ அதனால் எக்ஸ்போஷர் பயங்கரமாக தெரியும். ஸோ இதே மாதிரி ஃபோன்லேயும் தான் தெரியும். ஸோ அந்த ஃபோனில் தெரியும் போது அந்த எக்ஸ்போஷரை வந்து நீங்கள் கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர் வந்து செமையாக வரும். ஸோ நீங்கள் லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்க அந்த எக்ஸ்போஷர் செட்டிங்ஸ் மூலிமா. ஸோ இதே நீங்கள் ப்ரோ மோட் யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்போஷர் செட்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ப்ரோ மோடெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஆட்டோ மோடில் உங்களுக்கு அது எப்படி பண்ணணுன்னு காட்டுறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதே அந்த இடத்துல எனக்கு சன்னு தெரிஞ்சதா, இப்போ அந்த இடத்துல சன்னு தெரிஞ்சப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு சன் தெரியுது. ஸோ மரம் எல்லாம் இருக்குது. இப்போது வந்து நான் இந்த இடத்த டேப் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த சன் மறைஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த இடத்துல எக்ஸ்போஜர் அட்ஜஸ்ட் பண்ணேன்னா சுத்தமாக அந்த சன் போயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து சன்னும் தெரியணும், அதே நேரத்தில் அந்த லேண்ட்ஸ்கேப்பும் தெரியணும்னா ஸோ சன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் அந்த எக்ஸ்போஜர் செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா டார்க் ஏரியாலாம் கொஞ்சம் டார்க்காகவும் பிரைட் ஏரியாலாம் ரொம்ப பிரைட்டாகவும் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் இருக்குன்னா
இப்போ அந்த சன் மேலே நான் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக இதை நான் டார்க் பண்ணேன்னா எனக்கு வந்து சன் நல்லா தெரியும். கீழே இருக்க அந்த கம்பம் அப்புறம் அந்த மரம்லாம் சில் அவுட் மாதிரி ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது அந்த பிக்சர்ஸ் பார்க்க வந்து செம்மையாக இருக்கும். ஸோ சன் உங்களுக்கு நல்லா தெரியும். கீழே இருக்கிற எல்லாமே கீழே இருக்க எல்லாமே அந்த பிரைட்னஸ் கம்மியாக ஷில் அவுட்டாக தெரியும். ஸோ இது இந்த எக்ஸ்போசர் செட்டிங்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு டேரெக்டாக அப்படியே எடுத்துடாமல் கொஞ்சம் ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த பிக்சர் செம்மையாக வரும். ஸோ 4th ஆப்ஷன், கீப் யுவர் ஃபோன் ஸ்ட்ரெயிட். ஸோ எப்படி சொல்கிறது, நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஃபோனை இப்படி வச்சு எப்பயுமே உங்கள் ஃபோனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிங்க. ஸோ அதாவது இப்போ நீங்கள் ஒரு பிக்சர் எடுக்கிறீங்கன்னா அது நீங்கள் கண்ணிலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நீங்கள் பாட்டில் ரொம்ப கீழே வச்சு லோ ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்கலாம். ஆனால் எந்த இடத்துல எடுக்கணும்னு இருக்குது. சும்மா நீங்கள் பாட்டில் இப்படி வச்சுட்டு அந்த கேமராவை ஹோல்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுக்கிறேன்னா இதை வந்து இப்படி கரெக்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஹோல்ட் பண்ணி எடுங்க. இப்படி இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி எடுங்க. ஸோ ரொம்ப இப்படி டில்ட்டாகவும் இதாகவும் போகாமல் இந்த மாதிரி எடுக்கும்போது நீங்கள் கண்ணில் பார்க்குற மாதிரியே உங்களுக்கு அந்த இமேஜ் வரும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்களேன் அப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 5th பாயிண்ட், ஃப்ளாஷ். அந்த ஃப்ளாஷ் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அந்த ஃப்ளாஷ் எங்கே யூஸ் பண்ணணுன்னு இருக்குது. பட் மோஸ்ட்டாக ஃபோனில் இருக்க ஃப்ளாஷ் வந்து அது தேவையே படாது. அது எந்த இடத்துக்கும் தேவைப்படாது. நீங்கள் ஒரு ஃப்ளாஷோடு எடுத்துட்டோம், ஃப்ளாஷ் இல்லாமல் எடுத்துகிட்டு பார்க்கும்போது ஃப்ளாஷோடு எடுக்கும்போது அது ஏதோ ரியாலிட்டியே இருக்காது. அந்த இமேஜில் அது என்னமோ மாதிரி இருக்கும். ஸோ இருட்டாக இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக இருக்க லைட், ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் லைட்னால் ஃப்ளாஷ் இல்லாமல் சாஃப்ட் லைட் லைக் ரெகுலர் லைட் ஆல்ரெடி லைட் இருக்க இடத்துல வச்சிடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன், லென்ஸ் பிளேஸ்மெண்ட். ஸோ லென்ஸ் பிளேஸ்மெண்ட் நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ இந்த லென்ஸை வந்து எப்படி பிளேஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ இது மெயினாக எங்கே யூஸ் ஆகும்னா லோ ஆங்கிள் ஷாட்ஸில் யூஸ் ஆகும். ஸோ லோ ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்கும்போது இப்போ இந்த ஃபோன் கேமராவை நீங்கள் அப்படியே வைக்கிறதுக்கும் திருப்பி வைக்கிறதுக்கும் செமையான டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ லோ ஆங்கிள் ஷாட்ஸ்னால் என்னது, அந்த கீழே இருக்க சர்ஃபேஸ் வந்து நம்ம இமேஜோட லைக் ஒன்றி வரணும். ஸோ அதை நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா இந்த கேப் இருக்கும்ல, ஸோ இந்த கீழே வைக்கிறதுக்கும் இந்த லென்ஸுக்கும் ஆன கேப் இருக்கும். ஸோ அதை நீங்கள் திருப்பி வச்சுட்டிங்கன்னா இவ்வளோ கேப்பே இருக்காது பெருசாக. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோன் ஃபோட்டோகிராஃபியில் இருக்க ஃப்ரீடம். நீங்கள் இதே பெரிய கேமரா வச்சு எடுக்கும்போது லோ ஆங்கிளில் வந்து எப்படியும் அந்த கீழே இருக்க சர்ஃபேஸ் லென்ஸோடு சேர்ந்து வரப்போகிறதில்ல. ஆனால் நீங்கள் ஃபோன் கேமராவில் இருக்கும்போது நல்லா ஒட்டி ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக பிக்சர் முன்னெடுக்கிறதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் நிறையாவே வித்தியாசம் வரும். ஸோ ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள், பார்ப்போம்.